ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 18, முடிவு துறவின் பக்குவம். உம், இன்றைக்கு படிக்கிற ஸ்லோகம் 56 முதல் 63 வரை. 56வது பதம். சர்வ கர்மாண்யபி சதா குர்வானோ மத்யாபாஸ்ருதயः மத் பிரசாதாத் அவாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்யயம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எல்லா விதமான செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் எனது தூய பக்தர் எனது பாதுகாப்பின் கீழ் எனது கருணையால் நித்தியமான அளவற்ற இடத்தை அடைகின்றார். சரி, இப்போ நம்ம பகவத்கீதையினுடைய 18ஆம் அத்தியாயம் வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்க்க போனா 17ஆம் அத்தியாயத்திலேயே பகவத்கீதை முடிஞ்சுது. 17 அத்தியாயத்திலேயே பகவான் என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லி முடிச்சிட்டார். 18ஆம் அத்தியாயத்துல இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தாரோ அதை ஒரு ஓவர்வியூ மாதிரி ரிகலெக்ட் பண்ணி கொடுக்கிறார். 17 அத்தியாயம் வரைக்கும் பகவான் என்ன சொல்லியிருந்தாரோ அதை 18ஆம் அத்தியாயத்துல ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவா முன்வைக்கிறார். அப்போ பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் பகவான்கிட்ட வாதம் செய்தார். இந்த யுத்தம் தர்மம் இல்லை, நம்ம ஏன் அவங்கள கொல்லணும், அவங்கள கொன்னா பாவமே சேரும், அவங்கள கொன்னா பாவமே சேரும், அப்புறம் எனக்கு இது சந்தோஷம் தராது, இவங்க என்னுடைய உறவினர்களா போயிட்டாங்க, என் உறவினர்கள் நான் எப்படி யுத்தத்துல கொல்லுவேன், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லி அர்ஜுனன் அவாய்ட் பண்றார், இந்த யுத்தத்தை தவிர்க்கணும்னு பார்க்கிறார். ஆனாலும் பல்வேறு வாதங்களை முன்வைத்தாலும் அர்ஜுனால இந்த யுத்தத்தை தவிர்க்க முடியல. இது சரியா தப்பா, இது தர்மமா அதர்மமா, செய்யலாமா வேண்டாமா, ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப முதல் அத்தியாயத்துல ஏறக்குறைய ஒரு 47 ஸ்லோகம் இருக்கு. அதுல 90% ஸ்லோகம் அர்ஜுனன் பேசினதுதான். அப்புறம் சஞ்சயன் ஒரு சில ஸ்லோகம், துரியோதனன் 1-2 ஸ்லோகம், அப்புறம் பகவான் பேசியிருக்கார். ஆனா 99% அர்ஜுனன் தான் பேசியிருக்கார். அப்ப அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட வாதம் பண்ணார். வாதம் பண்ணிட்டு அந்த வாதத்துல அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்ப 2ஆம் அத்தியாயம் வரும்போது அர்ஜுனன் குழப்பத்துல என்ன பண்றது, இப்போ நான் இது யுத்தம் செய்யலாமா வேண்டாமா, அந்த குழப்பத்தில் இருக்கும்போது அர்ஜுனன் ஒரு முடிவெடுக்கிறார். என்ன முடிவெடுக்கிறார்னா, பகவானே முன்னாடி இருக்கும்போது நான் ஏன் அவரை சரணடைய கூடாது, நான் ஏன் அவர்கிட்ட இருந்து கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கிருஷ்ணரை சரணடைகிறார். 2ஆம் அத்தியாயத்துல 7ஆம் ஸ்லோகம். கார்பண்ய தோசோ பிரகத ஸ்வபாவஹ பிச்சாமி தாம் தர்ம ச மூடசேதா யஸ்யைஷாம் நிஷிதம் பிருகூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் துவாம் பிரபன்னம். கிருஷ்ணா, ஓ பகவானே கிருஷ்ணரே, என்னுடைய கருமித்தனத்தினால் நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன், என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல, அதனால நீங்களே எனக்கு குருவா இருந்து என்னை வழி நடத்துங்க. அதாவது பகவான் கிருஷ்ணர் கீதாச்சாரியர், அவர் தான் ஆதி குரு. கிருஷ்ணம் ஜெகத்குரு. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அவர் தான் ஆதி குரு, ஜெகத்குரு. அப்போ அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரை தன் குருவா எடுத்துட்டார். அப்ப முதல் அத்தியாயத்துல அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நண்பர்களா பேசிட்டு இருந்தாங்க. நண்பர்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஒரு முடிவுக்கே வராது. 2 நண்பர்கள் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா சில விஷயங்களை ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம்.
அந்த ஆர்குமெண்ட் வந்து ஒரு முடிவுக்கே வராது. அப்புறம் என்ன ஆச்சு? 2ஆம் அத்தியாயம் வந்த உடனே அர்ஜுனன் கிருஷ்ணரை தன் குருவா எடுத்துக்கிட்டார். இப்போ அந்த அர்ஜுனன் சீடர் ஆயிட்டாரு, கிருஷ்ணர் குருவாயிட்டார். அப்ப குரு ஆன உடனே மாணவனுடைய தவறை கண்டிப்பதும் அவனை திருத்தி ஆட்கொள்வதும் அவனை வழிநடத்துவதும் குருவுடைய கடமை. அப்ப 2ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் 2ஆம் அத்தியாயத்திலிருந்து கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு குருவா பேசுறார். அசோஷான அன்னசோஷத்வம் பிரஜாபாதாம்ச பாசசே கதாசூன கதாசும் ச நானு சோசந்தி பண்டிதா. அர்ஜுனா, நீ இவ்வளவு நேரம் ஒரு பெரிய பண்டிதன் மாதிரி பேசின, ஆனா எதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கிறியே. அறிஞர்கள் வாழ்பவருக்கோ மாண்டவருக்கோ வருந்துவதில்லை அப்படின்னு 2ஆம் அத்தியாயத்துல தன் சீடனை வந்து கிருஷ்ணர் வந்து கண்டிக்கிறார். நீ வந்து அறியாமையில பேசிக்கிட்டு இருக்கிற, நீ என்ன பேசுற உனக்கு புரியல. அறிஞர்கள் வந்து இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை, குழப்பம் அடைவதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு ஆத்ம விஞ்ஞானம் மறந்து விட்டது. நீ வந்து நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறதை மறந்து போய் உடல் தளத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு 2ஆம் அத்தியாயத்துல பகவான் ஆத்ம விஞ்ஞானத்தை பத்தி பேசுறார். ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, பரமாத்மா என்பவர் யார், பௌதிக இயற்கை தான் என்ன, கர்மா என்பது என்ன, இந்த 5 முக்கியமான விஷயங்கள் தான் பகவத்கீதை முழுவதும் பரவலாக இருக்கின்றது. ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்பவர் யார், பௌதிக இயற்கை என்பது என்ன, காலம் டைம் எப்படி ஒர்க் பண்ணுது, செயல்படுது, கர்மா, இந்த 5 விஷயங்களை பற்றி பரவலா பேசுற. இப்படி ஒரு 9ஆம் அத்தியாயம் வரைக்கும் பகவான் 2ஆம் அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிச்சு 9ஆம் அத்தியாயம் வரைக்கும் ஆத்ம விஞ்ஞானம், கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம், பல்வேறு யோகங்களை பற்றி சொல்லிட்டு பக்தி யோகத்தை பத்தி சொல்ற. பக்தி யோகம் தான் சிறந்தது அப்படின்னு 6ஆம் அத்தியாயம் முடிவுலயே கன்க்ளூட் பண்ணிடுறார். யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேன் அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமேயுக்த தமோமத. எல்லா யோகிகளும் சிறந்தவரும் எனக்கு மிக நெருக்கமானவரும் பிரியமானவரும் என் பக்தனே ஆவார் அப்படின்னு பக்தி யோகம் தான் சிறந்தது என்று, மற்ற யோக முறைகளை காட்டிலும் பக்தி யோகம் தான் சிறந்தது, மற்ற யோக முறையெல்லாம் பக்திங்கிற தளத்துல வருவதற்காகத்தான் அப்படிங்கிறத கிருஷ்ணா வந்து 6ஆம் அத்தியாயத்தை கன்க்ளூட் பண்ணிடுறார். 6ஆம் அத்தியாயம் முடிவுலயே பல்வேறு யோக முறைகளை பத்தி சொல்லிட்டு பக்தி யோகம் தான் சிறந்தது. 7ஆம் அத்தியாயத்திலிருந்து 12ஆம் அத்தியாயம் வரை தூய பக்தி தொண்டை பத்தி சொல்ற. 12ஆம் அத்தியாயத்திலிருந்து 17ஆம் அத்தியாயம் வரை அந்த பக்தி தொண்டை எவ்வாறு சிறப்பாக செய்து பகவானுடைய திருவடிகளை அடைவது. இப்போ இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு? சர்வ கர்மாண்யபி சதா குர்வானோ மத்யபாஸ்ருத்ய. ஆஸ்ருத்ய ஆஸ்ரயா அப்படின்னா என்னுடைய தாமரை பாதங்களை சரணடைந்தவர். மத் பிரசாதா என்னுடைய கருணையால, மத் பிரசாதாத் அவாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்யயம். சாஸ்வதம், சாஸ்வதம்னா நிலையானது, அவ்யயம்னா அழிவற்றது, நிலையான நித்தியமான அழிவற்ற. சோ சோ பகவான் இங்க என்ன கன்க்ளூட் பண்றாரு, என்ன முடிவு சொல்றாரு அப்படின்னா, எல்லா விதமான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எனது தூய பக்தர் எனது பாதுகாப்பின் கீழ் எனது கருணையால் நித்தியமான அழிவற்ற இடத்தை அடைகிறார். இப்போ ஒரு உதாரணம், துக்காராம் என்ற ஒரு பக்தர். துக்காராம் வந்து ஒரு சாதாரண வியாபாரி, தானியங்களை வியாபாரம் செய்ய ஒரு சாதாரண வியாபாரி. பண்டரிபுரத்துல அவர் வந்து பாண்டவர்களுடைய சிறந்த பக்தர், பாண்டவர்களுடைய சிறந்த பக்தர். சதா 24 மணி நேரம் விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல 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 பாண்டுரங்கா, எப்போதும் பகவானை புகழ் பாடிக்கொண்டே இருப்பார். அது மட்டும் இல்ல, தன் வருமானத்தை எல்லாருமே தான தர்மம் செய்வது, சாதுக்களுக்கு பிரசாதம் பரிமாறுவது, அன்னதானம் செய்வது, பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கிறது, இப்படியே தன் வருமானத்தை எல்லாம் அடியார்களுக்கு சேவை செய்தே அழித்து விட்டார்.
எல்லாத்தையும் தங்கிட்ட என்ன வருமானம் இருக்கோ, தனக்கு என்ன வருமானம் வருதோ அதெல்லாம் பக்தர்களுக்கு சேவை செய்து எல்லாமே பகவத் சேவையிலே விட்டுட்டார். அப்போ ஒரு முறை அவங்க மனைவி சொன்னாங்க, இப்ப வீட்டுல ஒரு குண்டுமணி தானியம் கூட கிடையாது. குழந்தைகளுக்கு பசிக்குது, அவங்க சாப்பிட கொடுக்கணும். நீங்க வியாபாரம் பண்ணி வந்த வருமானத்தை எல்லாம் அடியாருடைய சேவைக்கே கொடுத்துட்டீங்களே, இப்ப நம்ம என்ன செய்வோம்? பாண்டுங்கிற மேல பக்தி வேணும் தான், அடியார்களுக்கு சேவை பண்ணணும் தான். ஆனா தனக்கு மிஞ்சியதான தான தர்மம் எல்லாம் இல்ல. நம்ம ஊர்ல மக்கள் இந்த ஒரு தத்துவம் வச்சுட்டு இருக்காங்க, தனக்கு மிஞ்சியதான் தான தர்மம். அதுக்கு துக்காராமுடைய மனைவி விதிவிலக்கல்ல. அவங்க சொல்றாங்க, பிரபு நீங்க எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டீங்க, இப்ப குழந்தைகளுக்கு என்ன சாப்பிட கொடுக்கறது, நம்ம என்ன சாப்பிடுறது, உங்களுக்கு என்ன வருமானம்? நிலத்துல வரக்கூடிய தானியங்கள்லாம் நீங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டீங்க, தானம் பண்ணிட்டீங்க, நிலத்தையும் தானம் பண்ணிட்டீங்க, இப்ப என்ன செய்ய போறீங்க? ம்? நிலம், நிலத்தில் வரும் அனைத்து தானியங்கள் எல்லாத்தையும் தானம் செஞ்சுட்டேன், அடியாருடைய சேவைக்காக எல்லாத்தையுமே தானம் பண்ணிட்டேன். அப்ப மனைவி சொன்னாங்க, நான் வந்து கொஞ்சம் பொற்காசுகளை கடன் வாங்கி கொடுக்குறேன், அதை வச்சு நீங்க திரும்ப வியாபாரம் பண்ணுங்க. அதே மாதிரி துக்காராமுக்கு சில பொற்காசுகளை அவங்க மனைவி தானம் வாங்கி கொடுத்தாங்க. அதை வச்சு தானியம் எல்லாம் வாங்கிட்டு பக்கத்து ஊர்ல வியாபாரத்துக்காக போனார். போற ஒரு வழியில வண்டி கட்டிட்டு போற தானியங்கள்லாம் வண்டியில ஏத்திக்கிட்டு, அரிசி, கோதுமை, சர்க்கரை, தானியங்கள்லாம் வண்டியில ஏத்திக்கிட்டு அப்படி பாடிக்கிட்டே போறார். விட்டலா விட்டலா பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஜெய் ஜெய் விட்டலா ஜெய் ஜெய் பாடிக்கிட்டே போறார். பயங்கரமான மழை. மழை வந்து காட்டாற்று வெள்ளம். சந்திரபாகா நதியில காட்டாற்று வெள்ளம் வந்து எங்கு பார்த்தாலும் நீர் சூழ்ந்து விட்டது. துக்காராம் வண்டியை ஓரமா நிறுத்திட்டு ஒரு மரத்து மேல உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிறார். காலையில பார்த்தா பெரும் வெள்ளம் ஏற்பட்டு வண்டியில அடிச்சிட்டு போயிடுச்சு. காட்டாற்று வெள்ளத்துல மழையில வண்டியில அடிச்சிட்டு போய் தானியங்கள் அந்த காளை, வண்டி ஓட்டி வந்த காளை எதையுமே காணும், எல்லாம் தண்ணியோட தண்ணியா போச்சு. இப்போ துக்காராம் என்ன செய்வார்? எல்லாமே காட்டாற்று வெள்ளம் கொண்டு போய் விட்டது. இப்ப வியாபாரத்துக்கு போக முடியாது. மனைவி வேற கடன் வாங்கி கொடுத்த பணம் 1000 பொற்காசுகளை கடன் வாங்கி கொடுத்திருக்கா. வீட்டுக்கு போனா வியாபாரம் பண்ண லாபம் எங்கன்னு கேட்பா. என்ன பதில் சொல்றது? மனைவி கிட்டயும் பதில் சொல்ல முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது. வேறுமனே பாண்டரங்கனே கதி. அந்த பாண்டரங்கனே கதின்னு அந்த மரத்து மேல உட்காந்து திரும்பி பாடிக்கிட்டே இருக்க. அவருக்கு வேற கதி இல்லை. பாருங்க, சர்வ கர்மான் யபி சதா, எல்லா செயல்ல ஒரு பக்தன் ஈடுபட்டு இருந்தாலும் அவர் பகவானுடைய பாதுகாப்பின் கீழே இருக்கார். பகவான் என்ன பண்ணாரு? இந்த மனைவியானவள் காத்துட்டு இருக்கா துக்காராம் வருவாருன்னு. பகவான் துக்காராமின் ரூபத்துல அவங்க வீட்டுக்கு போயிட்டார். பாண்டுரங்கர் இந்த பண்டரிபுரத்துல ரொம்ப அழகான லீலைகள்லாம் நடக்கும். ரொம்ப அழகழகான பக்தர்கள், சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க, பானை வியாபாரம் பண்றவங்க, கட்டட வேலை செய்யறவங்க, தானியங்களை வியாபாரம் செய்யற விவசாயிகள், ரொம்ப சாதாரண குலத்துல பிறந்தவங்க. ஆனா பாண்டுரங்கர் மேல அதீத பக்தி உண்டு. அப்பேற்பட்ட சரணாகதி. துக்காராம் வந்து பாண்டுரங்கனே கதி, திக்கற்றவருக்கு தீனபந்து, பகவானே கதின்னு உட்கார்ந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்க. இங்க பகவான் என்ன பண்ணிட்டாரு? துக்காராமுடைய ரூபத்துல அவங்க வீட்டுக்கு போனார். போய் மனைவி பார்த்த உடனே, துக்காராம் பார்த்த உடனே மனைவி ஓடி வர்றா, பிரபு வியாபாரம் நடந்ததா, பைசா எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? 2 மடங்கு லாபம்னு சொல்ற. நீ 1000 பொற்காசு கொடுத்த, 2000 பொற்காசுகளை நான் சம்பாதித்து விட்டேன்னு. அந்த மனைவிக்கு பேரானந்தம், சந்தோஷத்துல இந்த பணத்தை வாங்கிட்டு நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, சந்திரபாகால குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு விருந்து ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 பொற்காசுகளை கொண்டு போய் கடன் நடத்தி விட்டு மீது உள்ள காசுகள்ல கொஞ்சம் தானியம் எல்லாம் வாங்கி, காய்கறிகள், பால், பழம், சர்க்கரை, வெல்லம், நெய், தேன் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய விருந்து பண்றேன். பெரிய விருந்து பண்ணிட்டு கணவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. போனவர், குளிக்க போனவர் வரவே இல்லை. குளிக்க போனவரு வரவே இல்லை. கடைசியில அவங்க தேடி போறாங்க, என்ன ஆச்சு, குளிச்சுட்டு வரேன்னு போனார், காணமே. ஊரு போறான்னு தேடுறாங்க. அந்த சந்திரபாகா நதிக்கரையில போய் கேட்கறாங்க, என் கணவரை பாத்தீங்களா நீங்க?
இல்லையே, இங்க ஒண்ணு வந்த மாதிரி தெரியலையே. கடைசியில வெளி மாநிலத்திலிருந்து, வெளி கிராமத்திலிருந்து ஒருத்தர் வர்றார். இந்த ஊருக்காரு வெளியூர் போயிட்டு வர்றார். அவர் கேட்கிறாரு, என்னம்மா ஒரே பரபரப்பா இருக்க, என்ன விஷயம்? இல்ல, என் கணவர் சந்திரபாகால குளிச்சுட்டு வரேன்னு போனாரு, இன்னைக்கு காணோம். அவர் எங்க இங்க வர போறாரு? அவர் ஊருக்கு வெளியில மரத்து மேல உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. அவர் ஊருக்கு மேல மரத்து மேல உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. இல்லையே, என்கிட்ட குளிச்சுட்டு வரல சொல்லிட்டு போனாரு. இந்த அம்மா ஓடுறேன், ஓடி போனா அவர் மரத்து மேல உட்காந்து தன்னை மறந்து பாடிட்டு இருக்காரு. ஜெய ஜெய விட்டலா விட்டல விட்டல பாண்டுரங்கா பாண்டுரங்கா. அம்மா கூப்பிடுறாங்க, பிரபு பிரபு கீழே வாங்க கீழே வாங்க. உடனே தன்னுடைய கவனம் இந்த கீழே கூப்பிடுறவன் பக்கம் திரும்புது. அவர் தன்னை மறந்து பாண்டுறங்கிற பாடிட்டு இருந்தார். இந்த அம்மா கூச்சலிட்டு கத்துன உடனே யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா இந்த அம்மா வந்து நிக்கிறா. அச்சோ, பத்மாவதி வந்துட்டாலே, இவளுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? 1000 பொற்காசை வேற தானம் வாங்கி கடன் வாங்கி கொடுத்திருந்தா, இப்ப தானியங்கள், காய்கறிகள், இந்த அரிசி பருப்பு கோதுமை எல்லாம் தண்ணியோட போச்சு. இப்ப என்ன பதில் சொல்ல போற அவளுக்கு? கீழே இறங்குனா என்ன உண்டில்லன்னு ஆக்கிடுவாளே அப்படின்னு. நான் வரமாட்டேன் வரமாட்டேன். என்ன பிரபு, இப்ப குளிச்சுட்டு வரேன், நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்க, நான் உங்களுக்கு விருந்து பண்ணியிருக்கேன், சாப்பிடலாம் வாங்க. பாண்டிருக்கிற பட்சத்தில் அப்புறம் பண்ணலாம், சாப்பிட்டு போய் பண்ணலாம் வாங்க. நான் வந்தேனா? நான் வீட்டுக்கே வரலையா? நான் நீ அடிப்படையில் பயந்து இல்லை இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு வரவே இல்லையே. என்ன பிரபு, இப்பதான் வந்து 2000 பொற்காசு கொடுத்தீங்க. நான் இப்பதான் கடன் அடிச்சிட்டு உங்களுக்கு பிரசாதம் பண்ண வந்திருக்கேன், நீங்க வரலங்கிறீங்களே. அப்போதான் துக்காராம் வந்து பிரார்த்திக்கிறார். ஓ பிரபு, என்ன கருணை, என்ன திருவிளையாடல், என்ன லீலை இது! நான் உங்களை நினைச்சு பாடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தரிசனம் கொடுக்காம என் மனைவிக்கு போய் தரிசனம் கொடுத்துருக்கீங்களே. நான் வந்து உங்களை நினைச்சு பாடிக்கிட்டு இருக்கிறேன். என்ன விட்டுட்டு என் மனைவிக்கு போய் நீங்க தரிசனம் கொடுத்துருக்கீங்களே. அவ எவ்வளவு பாக்கியம் பண்ண! ஓ பத்மாவதி, நீ எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்க. நான் வீட்டுக்கு வரவே இல்லை, வந்தது பாண்டுறங்க. பாண்டுறங்க தான் என் ரூபத்துல வந்து உனக்கு பைசா கொடுத்துருக்கிறார். நான் எல்லாம் ஆறு, ஏன்னா நீ வாங்கி கொடுத்த இதெல்லாம் ஆத்துல போயிடுச்சு. நான் பயந்து போய் வீட்டுக்கு வராம இங்க உட்கார்ந்துருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு பக்தன். அவங்க வந்து எப்பவுமே கிருஷ்ணரே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த துக்காராமுடைய வாழ்க்கையில தோல்வியே கிடையாது அவருக்கு. ஒரு முறை என்னாச்சு, ஒரு வயல்ல வேலைக்கு சேர்த்து விட்டாங்க இந்த அம்மா. இதான் இந்த பார்டர் கொடுத்த பணம் எல்லாம் செலவாகி போச்சு. திரும்பி ஒரு வயல்ல வேலைக்கு சேர்த்து விட்டார். என்ன வேலைன்னா, தானிய கிடங்குகளை பாதுகாக்கணும். புறா, கிளி, மைனா, கொக்கு, நாரை, இது மாதிரி நிறைய பறவைகள்லாம் வந்து தானியம் சாப்பிடுது. துக்காராம் கொடுத்திருக்கிற வேலை என்னன்னா, ஒரு கம்பை வச்சுக்கிட்டு இந்த பறவைகள்லாம் விரட்டணும், தானியத்தை சாப்பிடாம பாதுகாக்கணும். அப்படி ஆகட்டும்னு வேலைக்கு சேர்ந்துட்டார். வேலைக்கு சேர்ந்தவர் அங்க உட்கார்ந்து தன்னை மறந்து பாண்டுறங்கிற பத்தி பாடுறார். ம். பஜ பாண்டுரங்கா விட்டலா, பாண்டுரங்கா விட்டலா, ஜெய் ஜெய் பாண்டூர், அப்படியே தன்னை மறந்து பாண்டுரங்களுடைய பஜனை பாடிட்டு இருக்கு. என்னாச்சு? துக்காராமுடைய பாடலை கேட்டு மயில், குயில், மைனா, கொக்கு, நாரை, எல்லா பறவைகளும் வந்து அவர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த தானியங்கள்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடுது. துக்காராம பாரு, இறைவனுடைய படைப்புல எவ்வளவு அதிசயம்! எல்லாருக்கும் எல்லா உயிருக்கும் உணவு கொடுத்திருக்கிறாரு, சாப்பிடட்டும். நீங்க சாப்பிடுங்க, நான் பாடுறேன். அவர் பாட்டுக்கு பாடினா இந்த பறவைகள்லாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து துக்காராம சுத்தி அமர்ந்து கொண்டு அந்த தானியங்களை கொத்தி கொத்தி சாப்பிடுது. ஒரு நாள் அந்த நிலத்தினுடைய எஜமானன் வர்றார். துக்காராம் எப்படி வேலை செய்யறாரு, துக்காராம் எப்படி வேலை செய்யறாரு பார்க்கலான்னு அந்த நிலத்தினுடைய எஜமானன் வர்றார். அந்த எஜமானன் பார்த்தா ஆயிரக்கணக்கான பறவைகள் தானியங்களை கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு வந்தது கோபம். ஒரு பெரிய தடி எடுத்துட்டு போய் துக்காராம அட்டிக்கிற அட்டியில இந்த பறவைகள்லாம் உயிருக்கு பயந்து ஓடணும் அப்படின்னு ஒரு தடி எடுத்துட்டு போறார். கூட வந்த நண்பர் சொல்றார், ஐயா அவர் ஒரு வைஷ்ணவர், அவர் எப்பவுமே பகவானுடைய நாமத்தை பாடிட்டு இருக்கார். அவரை வந்து காயப்படுத்துவதோ அவரை துன்புறுத்துவதோ பெரும் அபராதம், அதை செஞ்சிடாதீங்க. என்னையா சொல்றீங்க? என்னுடைய வயலு இவ்வளவு தானியங்கள் இருக்கு, இந்த மனுஷனை வேலைக்கு போட்டா அவன் பாடிக்கிட்டு இருக்கிறான், பறவைகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, விரட்டாம உட்கார்ந்துருக்கான். சரி, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? துக்காராம நீங்க வேலைக்கு வச்சிருக்கீங்க, நஷ்டமாச்சுன்னா அந்த நஷ்டத்தை அவன் தலையில போடுங்க. இந்த பாருப்பா, போன வருஷம் எனக்கு இவ்வளவு நெல் இவ்வளவு எனக்கு கொள்முதல் வந்தது, இவ்வளவு லாபம் கிடைச்சது.
இந்த வருஷம் உன்னை வேலைக்கு வச்சு எனக்கு இவ்வளவு நஷ்டம், இந்த நஷ்டத்தை நீ தான் ஈடுகட்டணும் அப்படின்னு சொல்லி அவனை வந்து பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்தி வச்சு அவருக்கு நஷ்ட ஈடு போடுங்க, மான நஷ்ட வழக்கு போடுங்க, அவன் மேல நஷ்ட வழக்கு போடுங்க. இல்ல, ஒருவேளை லாபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனை அப்படியே விட்டுருங்க. ஆனா அவனை துன்புறுத்தக்கூடாது, அவன் ஒரு வைஷ்ணவர். சரி, அப்படி ஆகட்டும். அதே மாதிரி அந்த ஆண்டு, அந்த வருஷம் முடியும் போது நெல்லு மூட்டையெல்லாம் எண்றாங்க எவ்வளவு இருக்கு. என்னன்னா, போன வருடத்தை விட 2 மடங்கு லாபம் அந்த முதலாளிக்கு. பெரும் ஆச்சரியம். ஆயிரக்கணக்கான பறவைகள் கொத்தி சாப்பிட்டது தானியங்களை. இது தினமும் நடந்திருக்கு. இந்த துக்காராமுக்கு வந்து நான் பெரும் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு போட போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு லாபமா அப்படின்னு அவர் போய் துக்காராம் தாமரை பாதங்களை நமஸ்காரம் செஞ்சார். ம். இந்த மாதிரி பகவானுடைய பக்தனுக்கு வீழ்ச்சியே கிடையாது. மத் பிரசாதா, பகவானுடைய கருணையால ஒருத்தர் எந்த செயலில் ஈடுபட்டிருந்தாலும், அவர் குடும்பஸ்தரோ அல்லது துறவியோ அல்லது மாணவரோ அல்லது யாரா இருந்தாலும், கிருஷ்ண உணர்வுல உறுதியா இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த பக்தனுக்கு தோல்வியே கிடையாது. ஏன்னா அந்த பக்தன் பகவானுடைய பாதுகாப்புல இருக்கார். பகவானுடைய கருணையால அந்த பக்தனுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது, அவனுக்கு அழிவே கிடையாது. அதனால அந்த பக்தன் எங்க போவாரு? அந்த உடலை விட்டதும் பகவானுடைய உலகத்துக்கு போவார். துக்காராம் அதே சரீரத்தோட பகவானுடைய உலகத்துக்கு போனார். அப்பேற்பட்ட ஒரு தூய பக்தர். ம். அடுத்தது 57. சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரஹ புத்தி யோகம் உபாஸ்ரித்ய மச்சித்த சததம்பவ. எல்லா செயல்களில் என்னையே சார்ந்து எனது பாதுகாப்பின் கீழ் எப்போதும் செயல்படுவாயாக. இத்தகைய பக்தி தொண்டில் என்னை பற்றி உணவில் ஆழ்ந்து விடுவாய். பார்த்தீங்களா? ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து எப்பவுமே பகவானே சார்ந்திரு. கிருஷ்ணரை தவிர வேற கதி இல்லை. அதாவது நம்முடைய சம்பிரதாயத்துல சனாதன் கோஸ்வாமி அவர் வந்து சரணாகதினா என்னன்னு அழகா எழுதியிருக்கார். 6 விதமான சரணாகதி. ம். அனுகுல்யச சங்கல்ப, பிரதிகுல்யச வர்ஜனம், ரஷதி விஸ்வாசோ கோபுர்த்தே வர்ணம் ததா. சத்வித சரணாகதி. 6 விதமான சரணாகதி. என்னது அது? அனுகுல்யச சங்கல்ப, கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமான விஷயங்களை மட்டும் செய்யணும். கிருஷ்ண பக்திக்கு சாதகம் இல்லாத பாதகமான செயலை விட்டுடணும். அனுகுல்யச சங்கல்ப, பிரதிகுல்யச வர்ஜனம். பக்திக்கு சம்பந்தமான, பக்திக்கு சாதகமான செயலை மட்டும்தான் ஒரு பக்தன் செய்யணும். அந்த சாதகம் இல்லாத செயலை விட்டுடணும். ரக்ஷிதி விஸ்வாசம், பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், அவர் மட்டும்தான் எனக்கு அனுகிரகம் பண்ண முடியும், அவரை தவிர எனக்கு அடைக்கலம் கிடையாது. அந்த ஒரு வலுவாத உறுதியான பிறளாத திடமான நம்பிக்கை, அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் அந்த சரணாகதியும் இருந்ததுன்னா அந்த பக்தன் எப்பொழுதுமே பகவானுடைய மேற்பார்வையில் இருக்க. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா செயலிலும் பகவானையே சார்ந்து பகவானது பாதுகாப்பின் கீழ் எப்போதும் செயல்படக்கூடிய பக்தன் கிருஷ்ணனுடன் அப்படி ஆழ்ந்து போயிடுவார். இப்ப நான் ஒரு துக்காராமுடைய கதை ஒன்று சொன்னேன்னா, அதே மாதிரிதான் கோரா கும்பர். அந்த பானை வியாபாரம் செய்யறவர். அந்த பானைக்கு மண்ணு பசும் போது கூட பகவானுடைய புகழை பாடி பாடி தன்னையே மறந்து போயிடுவார். எந்த எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன செய்யறோம், எதுவுமே ஞாபகம் இருக்காது. நீண்ட காலம் தவம் இருந்து பிறந்த குழந்தை. இந்த கதை எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கோரா கும்பர் வந்து பானைக்கு மண்ணு பிசைவார் காலால். களிமண்ணை வந்து காலால பிசைஞ்சு அந்த மண்ணை பதப்படுத்தி அதை வந்து சக்கரத்துல வச்சு பானை செய்வாங்க. காலால் மண்ணுக்கு பானை பிசையும் போது கால்கள் ரெண்டும் நர்த்தனமாட, கால் ரெண்டும் நர்த்தனமாட, வாயால் பாண்டர்கள் புகழ் பாட, 2 கைகளை மேல உயர்த்தி பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஜெய ஜெய விட்டல 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 பான், அப்படியே தன்னை மறந்து இந்த கோரா கும்பர் பாடும்போது தன்னை மறந்துடுவார். நம்மெல்லாம் ஜெபம் பண்ணும்போது கூட நம்மளை மறந்துடுவோம், தூங்கிடுவோம். நம்மெல்லாம் ஜெபம் பண்ணும்போதே தூங்கிடுவோம். ஆனா கோரா கும்பர் மாதிரி பக்தர்கள் பகவானுடைய புகழ் பாடும்போது தன்னை மறந்து கண்கள் இருந்து அப்படியே கண்ணீர் வரும். 2 கையை மேல உயர்த்தி
பாதங்கள் மண் பிசைய அது நர்த்தனமாட பகவான் புகழ் பாடி அப்படியே மறந்து போயிட்டு. இந்த மனைவி என்ன பண்ணா, சமையல் அறையில சமைச்சிட்டு இருக்கும்போது குழந்தைய கீழே விட்டா. இந்த குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து வந்து அப்பா வந்து டான்ஸ் ஆடுறாருன்னு பார்த்துக்கிட்டு அப்பா கிட்ட போகணும். குழந்தை என்ன பண்ணும், அம்மா கையிலேருந்து இறக்கி விட்டா நேரா அப்பா கிட்ட வரும். கோரா கும்பர் தன்னை மறந்து நடனம் ஆடுறாரு. இந்த குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து அப்பாவுடைய காலுக்கு நடியில வந்துச்சு. இந்த குழந்தை வந்தது கூட அவளுக்கு தெரியல. தன்னை மறந்து பாடிட்டு இருக்க. பிஞ்சு கரங்கள், பிஞ்சு பாதம், பிஞ்சு குழந்தை அந்த கால்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு பீஸ் பீஸ் ஆயிடுச்சு. மெதிச்சு நசுக்கிட்டேன். குழந்தை கத்துன்னு கூட தெரியல அவருக்கு. எக்ஸ்டர்னல் கான்சியஸ்னஸே இல்லை. என்னை பற்றிய உணர்வில் ஆழ்ந்து விடுவாய், ஆழ்ந்து விடு. கிருஷ்ணனுடைய கான்சியஸ், கிருஷ்ண கான்சியஸ்னா கிருஷ்ண உணர்வுல லயிச்சு போய் அந்த பக்தன் வந்து தன்னையே மறந்து கிருஷ்ண உணர்வுலயே லயிச்சிருவார். அப்படி துக்காராம் கோராக்கம்பர் பாடும்போது தன்னையே மறந்துட்டார். மனைவி என்னடா குழந்தையோட சத்தமே காணமே அப்படி தேடிட்டு வந்தா, அவ பார்க்கறா தன் கணவருடைய பாதங்களுக்கு நடுவுல குழந்தை மாட்டி நசுங்கி விட்டு, கை கால நசுங்கி குழந்தை இறந்து கிடக்கு. ஐயோ என்ன செய்வேன் அப்படின்னு, பிரபு பிரபு பெரும் தவறு செய்து விட்டீர்களே, இது கூடவா தெரியல உங்களுக்கு அப்படின்னு தலையில வயிறு வாயில அடிச்சு அழுவுறா. அப்பதான் இருக்கு அந்த கான்சியஸ்னஸ் தெரிஞ்சு. யாரோ சத்தம் போடுறாங்களே, கூச்சல் போடுறாங்க, அழுகுறாங்களேன்னு பார்த்தா என்ன பக்தி வேண்டியது, பாண்டுரங்க பக்தி. குழந்தை வந்தது கூட அவங்களுக்கு தெரியல. இப்ப பாண்டுரங்கனா திரும்பி குழந்தைய கொடுப்பான் அப்படின்னு பாண்டுரங்கன் மேல குறை சொல்லவும் ஒரு பெரும் கோபம் வந்துச்சு. ஓ, அந்த மனைவி பேரை சொல்லி சொல்றாரு, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா பாண்டங்கள் மேல குறை சொல்லுவேன். நாம தவறு செஞ்சோம், நீ குழந்தைய கீழே விட்டுருக்க கூடாது, நான் கவனிச்சிருக்கிறோம். நம்ம தவறு செஞ்சுட்டு பழைய பாண்டங்கள் மேல சுமத்துவதா அப்படின்னு சொல்ல, திரும்பி அந்த அம்மா பாண்டங்க என்ன என்ன பெரிய பக்தி பாண்டங்கள் மேல பக்தி. இப்ப குழந்தை இறந்து போச்சு, பாண்டங்கன்னா திரும்ப கொடுப்பான். திரும்பவும் பாண்டங்கள் மேல பழி சுமத்த கோராக்கும் ஒரு கோபம் வந்து அந்த பானை வீல சுத்துற கம்பு எடுத்து அடிக்க போனார் அந்த அம்மா. உன்னை உயிரோட விட மாட்டேன், பாண்டரங்கனையா குற்றம் சுமத்துறேன். அந்த அம்மா சொல்லிட்டா, பாண்டரங்கன் மேல ஆணை, என்ன தொடக்கூடாது, பாண்டரங்கன் மேல ஆணை. அப்படியே கம்ப கீழே போட்டு போயிட்டார். அன்னையில இருந்து அந்த மனைவி கையில சமைக்கிறது எதையுமே சாப்பிட மாட்டார். அவ கையில தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டார். அவரே சமைச்சு அவரே பானை செய்து அந்த பானையை வியாபாரத்துக்கு கொண்டு போய் அந்த வருமானத்தை எடுத்து வந்து அவரே சமைச்சு அவரே சாப்பிடுவார். நீ பாண்டரங்கன் மேல ஆணைன்னு சொல்லிட்டு நான் உன்னை தொட மாட்டேன், நான் உன்னை தொட மாட்டேன், உன் கையால எதையும் சாப்பிட மாட்டேன். இந்த வைராக்கியம். இந்த மனைவி பார்க்கிறாரு, இவரே கஷ்டப்படுறார். அப்ப என்ன பண்ணாங்க, இந்த அம்மா போய் அவங்க அப்பா கிட்ட பேசினார். இந்த மாதிரி இவரை நான் கல்யாணம் பண்ணேன், எனக்கு எந்த சுகமும் இல்லை, என் பிறந்த குழந்தையும் இறந்து போச்சு, இப்ப வாரிசும் கிடையாது, இவர் என்ன தொட மாட்டேங்கிறாரு, என் கையால எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாரு, இப்ப எனக்கு ஒரு வாரிசு வேணும், பேசாம என் தங்கையை அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. என் தங்கையை அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்பயாவது ஒரு சந்ததி வரும், வம்சம் பெருகும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட போய் சொல்ற. இவரா முதல் கல்யாணத்துக்கு ஒத்துக்காதவர், எனக்கு பாண்டவனுடைய பக்தி தான் வேணும், எனக்கு இல்லற வாழ்க்கை வேண்டான்னு இருந்தவர். ஆனா எல்லாரும் வற்புறுத்தி அவர் முதல் கல்யாணம் பண்ணி வச்சார். இப்போ ரெண்டாவது கல்யாணம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். முடியவே முடியாது, எனக்கு பாண்டவங்களின் சேவை தான் முக்கியம், எனக்கு பௌதிக வாழ்க்கை தேவையில்லை. அப்ப இந்த அம்மா போய் சாதுக்கள் பாகவதர்கள்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி எப்படியாவது ஒரு திருமணத்துக்கு சம்மதிக்க வைங்க, எங்களுக்கு சந்ததிகள் வேணும், இவர் வேற என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, பழக மாட்டேங்கிறாரு, தொட மாட்டேங்கிறாரு, கையால சாப்பிட மாட்டேங்கிறாரு, பாண்டரங்கர் மேல ஆணன் வேற சொல்லிட்டேனே. சரி, அப்ப எல்லா சாதுக்களும் பேசி, சரிப்பா நீ அந்த பொண்ணுதான் கையில சாப்பிடுறது இல்ல, அவகிட்ட நீ இப்ப இது பண்றது இல்ல, அவ தங்கையாவது நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன்னா நீ பானை வியாபாரத்துக்கு போகணும், உனக்கு சமைச்சு வைக்கணும், குடும்பத்தை பாத்துக்கணும். சரின்னு சம்மதிக்கிறேன். சாதுக்கெல்லாம் வைஷ்ணவர்லாம் வந்து சொன்ன உடனே சரி நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, அந்த கணவர் என்ன பண்ணாரு, துக்காராம் வந்து சாரி கோரா கும்பர் மணமேடையில் உட்கார்ந்துருக்காரு. அந்த பொண்ணுடைய தந்தை வந்து அந்த பொண்ணை வந்து கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறார்.
கல்யாண வீட்டுல என்ன பண்ணுவாங்க? பொண்ணை வந்து கன்னிகாதானம் பண்ணி கொடுப்பாங்க. மாப்பிள்ள, என் பொண்ணை வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்க கண்ணு கருத்துமா பாத்துக்கோங்க, இந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்க தான் உங்க பொறுப்புல விடுறேன், அப்படிதான் சொல்லணும். இந்த பெரியவர் வந்து என்ன பண்ணிட்டாரு? கோரா கும்பர்ட்ட வந்து, ஐயா, என் ரெண்டாவது பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், என் முதல் பொண்ணை எப்படி நடத்துனீங்களோ அதே மாதிரி நடத்து கேட்டு. என் முதல் பொண்ணை எப்படி நடத்துனீங்களோ அதே மாதிரி நடத்துங்க. ஆ, தான் வாக்கு கொடுத்துட்டாரா? சாப்ப ரெண்டாவது பொண்ணு கையிலயும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா முதல் பொண்ணு கையில சாப்பிடுறது இல்ல, அவ கையில தண்ணி கூட வாங்கி குடிக்கிறது இல்ல. அவங்க அப்பா வாக்கு கேட்டாரு, ரெண்டாவது பொண்ணை அதே மாதிரி நடத்தணும். அவ கையிலயும் ஒண்ணு சாப்பிடுறது இல்ல, அவ கையிலயும் ஒண்ணு வாங்குறது, தண்ணி கூட குடிக்கிறது இல்ல. ஒரு நாள் ரெண்டாவது பொண்ணு சண்டை போட்ட அக்கா காரிட்ட, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா என் வாழ்க்கையை நீ நாசமாக்கியிருப்ப, போய் அந்த ஆளு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் வாழ்க்கையே வீணா போச்சு. சரி, இன்னைக்கு வரட்டும். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. அக்கா தங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இன்னைக்கு வியாபாரம் முடிச்சு வரட்டும், உட்கார வச்சு நம்ம சாப்பாடு போடுறோம், என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம். வியாபாரம் முடிச்சு கோரா கும்பர் திரும்ப வந்த உடனே ரெண்டு பேரும் ரெண்டு கையை பிடிச்சுக்கிட்டாங்க. அக்கா ஒரு கையை பிடிச்சுக்கிட்டா, தங்கை ஒரு கையை பிடிச்சுக்கிட்டா. இன்னைக்கு உட்காருங்க, எங்க கையால சமைச்சது நீங்க சாப்பிட்டே ஆகணும். அப்படி என்ன உங்களுக்கு வைராக்கிய வேண்டியது? சாப்பாடை தட்டுல போட கோரா கும்பர் கடும் கோபம் வந்து விட்டார். என்ன துணிச்சல் இருந்தா பாண்டுரங்கன் மேல ஆணைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சிருப்பீங்க. அப்ப பாண்டுரங்கன் மேல ஆணைன்னு சொல்லி நீங்க பண்ணதுனால இது பெரும் அபராதம், குற்றம். பகவான் மேல சத்தியம் செஞ்சுட்டு நீங்க என் கையை பிடிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி வேகமாக எழுந்து போய் அந்த பானையை சூடு பண்ற கூட அடுப்புக்குள்ள கையை விட்டார். பானையை சூடு பண்ற அடுப்பு இருக்கு இல்லையா, அந்த எரிது இந்த விறகு எரிஞ்சிட்டு இருக்கிற அடுப்புல கையை விட்டு ரெண்டு கை கருகி போச்சு. ரெண்டு கையும் கருகி போச்சு. இப்ப பானை வியாபாரத்துக்கும் போக முடியாது, சமைச்சு சாப்பிடவும் முடியாது, மனைவி கையாலும் சாப்பிட முடியாது. வாழ்வோ சாவோ. பாண்டரங்கன் மேல ஆணைன்னு சொல்லிட்டு என் கையை தொட்டீங்க, நான் இப்படியே இந்த உடலை விட போறேன். அந்த நேரத்துல இந்த கோராக்கம்போட அண்ணன் வெளியூர் போயிருந்தார். அவர் திரும்ப வந்தார். ம். அவர் வந்த உடனே தம்பியை பார்த்து, தம்பி என்னடா ஆச்சு உனக்கு, எங்க உன் கை? இதெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்றார். இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நான் இனி உயிர் வாழவே முடியாது, நான் சாக போறேன். நீ எதுக்கு சாகணும், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு. இந்த ஏரண்ணா, அவர் பேர் ஏரண்ணா, இந்த ஏரண்ணா என்ன பண்ணாரு? கோரா கும்பனை உட்கார வச்சு இவரே மண்ணுக்கு பானைக்கு மண் பிசைந்து அந்த பானையை சூடு செஞ்சு அதை வியாபாரத்துக்கு கொண்டு போய் அதுல வருமானத்தை ஈட்டி வந்து அதை வந்து அதுல வந்து பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து இவர் கையாலே சமைச்சு கொடுக்குறாரு. நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு தினமும் சமைச்சு கொடுக்குறாரு. தினமும் பானை செய்யறாரு, தினமும் வியாபாரத்துக்கு போறாரு. அப்போ ஒரு நாள் பண்டரிபுரத்துல ஆஷாட ஏகாதசி, ஆடி மாசம் வரக்கூடிய இந்த ஆஷாட ஏகாதசி ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க. லட்சக்கணக்கான பக்தர் வந்து சந்திரபாகா நதியில குளிப்பாங்க. ம். சந்திரபாகா ஸ்நானம், விட்டல நாமதேயம், பொண்டரீக தரிசனம், பிரத்யக்ஷம் பரமபதம். யார் ஒருத்தர் சந்திரபாகா நதியில போய் நீராடி பாண்டவர்களுடைய நாமத்தை உச்சரித்து அவரை தரிசனம் பண்றாங்களோ அவருக்கு மறுபிறவி கிடையாது. லட்சக்கணக்கான பேர் போவாங்க. அப்போ ஒரு நாள் கோரா கும்பர் சொல்றாரு, ஏறண்ணா, என்னை வந்து நீ பண்டரிபுரத்துக்கு கூட்டின்னு போறியா? அங்க பாண்டவர்களை தரிசனம் பண்ணணுமே, நான் எப்படி போவேன்? ஓ, தாராளமா கூட்டின்னு போறேனே, ஏகாதசி வருது இல்லையா, நம்ம போலான்னு. அங்க பண்டரிபுரத்துல நாமதேவர்னு ஒரு ஆகச்சிறந்த பக்தர். நாமதேவர், அவருக்கு பேரே நாமதேவர் தான். சதா நாமத்தை உச்சரிச்சுட்டே இருப்பார், பகவானுடைய நாமத்தை. அவர் கோயில்ல போய் பகவானை தரிசனம் பண்ண போனா லட்சக்கணக்கான பேர் வந்து போறாங்க. ஆனா நாமதேவர் கண்ணுக்கு அங்க பாண்டரங்கர் தெரியல, அந்த விக்கிரகத்துல பாண்டரங்கர் இல்ல. நாமதேவர் பார்க்கிறார், பாண்டரங்கர் எங்கப்பா போனாரு, கோயில்ல இல்லையே, இங்க லட்சக்கணக்கான பேர் தரிசனம் பண்ண வந்துகிட்டு இருக்கிறாங்க, எங்க போனார் அவரு? கண்களை மூடி பகவானுடைய தாமரை திருப்பாதை தியானம் செய்து, பாண்டரங்கா, இது என்ன லீலை, இது என்ன விந்தை, ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் உங்களை சேவிக்க வராங்க, நீங்க எங்க போனீங்க? அப்ப பகவான் அவருக்கு பிரத்யட்சமாய் காட்சி கொடுக்கிறாரு. கோரா கும்பர் வீட்டுல அவருக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பாருங்க, பகவானே சரணாகதி என்று இருந்த பக்தனுக்கு பகவான் சேவை பண்ண ஓடி வந்துட்டார். எந்த மாதிரி சேவை பண்றாரு? அவருக்காக மண் மண் பிசைந்து அதை பானை செய்து அந்த பானத்தை வியாபாரம் செய்து அதுல பொருள் ஈட்டி வந்து அதுல சமையல் செய்து இதெல்லாம் செய்யறார். இது என்ன பகவானுக்கு தலையெழுத்த என்ன? அவர் செய்யணுமா என்ன?
ஆனா தன் பக்தனுக்கு சேவை செய்வதுல பகவான் பேரானந்தம் அடைகிறார். ஏன்னா கோரா கும்பருக்கு பகவானை தவிர வேறொன்னும் தெரியாது. அந்த மாதிரி பாண்டரங்கனே அவர் அண்ணன் ரூபத்துல வந்துட்டார். அப்புறம் நாமதேவர் பிரார்த்தனை பண்ணாரு, பாண்டரங்கா திரும்ப வாங்க, ஒரு பக்தனுக்காக போய் அங்க உட்கார்ந்துருக்கீங்க, லட்சக்கணக்கான பக்தர் உங்களை சேவை பண்ண வந்துட்டு இருக்காங்கன்னு. அப்புறம் தான் அவர் திரும்ப வந்தார். வந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய லீலையெல்லாம் நடந்து கோரா கும்பனுக்கு வந்து பகவான் தரிசனம் கொடுப்பார். பாண்டரங்கன் கோரா கும்பனுக்கு தரிசனம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதனால ஒருத்தர் எந்த செயல் பண்ணாலும், ஒரு பானை வியாபாரியோ, பூ வியாபாரியோ, அல்ல ஒரு ஐடில ஒர்க் பண்றாரோ, ஸ்கூல்ல படிக்கிறாரோ, காலேஜ் போறாரோ, கிருஷ்ண உணர்வுல செயல்படுவாரே ஆனால், கிருஷ்ண பக்தியில மூழ்கிட்டார்னா அந்த பக்தனோடு பகவான் அன்பு பரிமாற்றம் செய்ய தயாரா இருக்கார். எப்போதும் பக்தனோடு அன்பு பரிமாற்றம் செய்யறதுல பகவான் ஆர்வமா இருக்கார். மச்சித்தா சர்வ துர்காணி மத் பிரசாதா தரிஷ்யசி அதசேத்வமஹங்காரா நசோஷதி வினஷ்யதி. என்னை பற்றி உணர்வில் நிலை பெற்றால் எனது கருணையின் மூலம் கட்டுண்ட வாழ்வின் எல்லா தடங்கல்களையும் கடந்து விடுவாய். ஆனால் அத்தகு உணர்வின்றி அகங்காரத்துடன் நான் சொல்வதை கேட்காமல் செயல்பட்டால் நீ அழிந்து விடுவாய். பாருங்க இந்த ஸ்லோகம் 18ஆம் அத்தியாயம் 57ஆம் ஸ்லோகம் வரை, 18ஆம் அத்தியாயத்துல 57ஆம் ஸ்லோகம் வரை கிருஷ்ணா பொறுமையா அன்பா பணிவா சொல்லிட்டு வர, அர்ஜுனா நீ இது பக்தி பண்ணணும், பக்தி பண்ண ரொம்ப நல்லது, நீ எனக்காக செயல் பண்ணு, உன்னுடைய சேவை எனக்காக பண்ணு, என்ன சந்தோஷப்படுறதுக்காக பண்ணு, அப்படி பண்ண நீ என்கிட்டயே வந்துடலாம்னு சொல்லி ரொம்ப அழகா கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்ற. கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி கிருஷ்ணர் ஒன்னொன்னா சொல்லிட்டு வர. இப்போ கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரு, ஒரு வேளை நான் இவ்வளவு தூரம் பேசியிருக்கேன், அர்ஜுனன் ஒரு வேளை அதை கேட்கல அப்படின்னு என்ன ஆகும், நான் சொன்னது அர்ஜுனன் கேட்கலன்னா என்ன ஆகும். அதை இந்த ஸ்லோகத்துல ஒரு ஸ்லைட்டா ஒரு வார்னிங் கொடுக்கிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு, எச்சரிக்கை கொடுக்கிறார், அர்ஜுனுக்கு ஒரு வார்னிங் பண்றார். மச்சித்தா சர்வ துர்காணி, அர்ஜுனா இந்த உலகம் ரொம்ப துன்பம் நிறைந்தது. துன்பமே துக்காலயம்னு சொன்னார் 8ஆம் அத்தியாயத்துல. துக்காலயம் அசாஸ்வதம், துன்பம் நிறைந்தது, நிலையில்லாதது. இந்த துன்பம் நிறைந்த நிலையில்லா உலகத்தை எனது கருணையால் நீ கடந்துடலாம். மச்சித்தா சர்வதுர் மத் பிரசாதா, எனது கருணை இந்த துன்பகரமான மனித வாழ்க்கை, இந்த துன்பகரமான ஜட உலக வாழ்க்கை, இந்த துன்பகரமான ஜட உலகத்தை என்னுடைய கருணையால் நீ கடந்துடலாம். அதை விட்டு அகங்காரப்பட்டு இருந்தா உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது, நீ வீணா போயிருவ. சோ இது வந்து அர்ஜுனனுக்கு சொல்ற மாதிரி நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. கிருஷ்ணா நம்மளை வார்ன் பண்றாரு. கிருஷ்ணா என்ன சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் நான் பகவத்கீதை கொடுத்துருக்கேன், நீங்க என்னுடைய பக்தனா இருங்க, என்னை வழிபடுங்க, எனக்கு சேவை பண்ணுங்க, என்னையே நினைச்சிட்டு இருங்க, சத்தியமா சொல்ற நீ என்கிட்ட வந்துடலாம். ஆனா அதை கேட்காம வீணா அகங்காரப்பட்டிருந்தா நீங்க அழிஞ்சிருவீங்க இல்லையா. இதுதான் நடந்தது. பாண்டவர்கள் வந்து பகவானை சரணடைஞ்சிருந்தாங்க. கௌரவர்களும் கிருஷ்ணருடைய வார்த்தையை கேட்டு, பகவானே நீங்களே வந்து சொல்லிட்டீங்க, சரி இந்த யுத்தம் வேண்டாம், சமாதானமா போயிடலாம் இல்லையா. பகவான் பாண்டவ தூத பெருமளா போனார். பகவான் கிருஷ்ணனுக்கு வந்து சமாதானம் பேசுறதுங்கிற எண்ணமே கிடையாது. மகாபாரத யுத்தம் நடந்தே ஆகணும், கௌரவர்கள் அழிஞ்சே ஆகணும். ஆனா யுதிஷ்டர் சொல்றாரு, பிரபு வேண்டாம், ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், நீங்க போங்க, எங்களுக்காக பேசுங்க, சமாதானம் பேசுங்க, இந்த யுத்தம் வேண்டாம் அப்படின்னு சமாதானம் சொல்லுங்க. சரி கிருஷ்ணர் அப்படி ஆகட்டும், யுதிஷ்டிரா நான் போய் சமாதானம் பேசுறேன். சமாதானம் பேச வந்தவர்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கணும்ல. துரியோதன் என்ன பண்ணா, ஒரு பெரிய குழியை தோண்டி அதை வந்து மூடி அது மேல ஒரு நாற்காலியை போட்டு, நாற்காலி கூட கிடையாது, அங்க வந்து கிருஷ்ணர் நிப்பாரு, இந்த குழியில விழுந்துருவாரு, அவர் கைது பண்ணி அவர் சிறையில் அடைச்சிடலாம். இந்த மாயக்கண்ணன், பாண்டவர்களுக்காக வருவாரு, இவரை பிடிச்சி சிறையில போட்டுடலாம். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அங்க வந்து கால் கட்டைவரில் ஒரு அழுத்தினார். துரியோதன உருண்டு கீழே வந்து விழுந்தான். கிருஷ்ணர் சொன்னார், துரியோதனா தவறு செய்யாதே, பாண்டவர்களுக்கும் உரிமை உண்டு, அரியாசனத்துல பகுதி அரியாசனத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு கிராமமாவது நீ கொடுக்கணும். துரியோதன ஒரு குண்டு ஊசி உலகில் நேரம் கூட கொடுக்க மாட்டேன். என்னாச்சு கடைசியில, பகவான் விஸ்வரூபம் காண்கிறார், துரியோதனா பார், இந்த மகாபாரத யுத்தம் நடந்தா என்ன நடக்கும் பார்.
அந்த விஸ்வரூபத்துல கிருஷ்ணர் எல்லாம் காமிக்கிறார் துரியோதனனுக்கு. ஆனாலும் முட்டாள் துரியோதனன் அகங்காரம் கொண்டு பகவானை சரணடைய மறுத்ததுனால ஹோல் குரு வம்சம் பாண்டவருக்கு அபராதம், வைஷ்ணவ அபராதம் செய்ததுனால, பாண்டவர்களுக்கு குற்றம் விளைவித்ததுனால என்டையர் குரு டைனஸ்டி பாண்டவரை தவிர மீது எல்லாரும் இந்த யுத்தத்துல இறந்து போனாங்க. ம். இந்த உலகம் எவ்வளவு துன்பம் நிறைந்தது. பேசாம பகவானுடைய கருணை எடுத்துட்டு அவருக்கு சரணடைஞ்சிரு. கர்ணன்ட்ட போய் சொல்றாரு, கர்ணா நீ பாண்டவர் பக்கம் வந்துரு, துரியோதன் பக்கம் இருக்காத, அது அதர்மம். நீ தான வீரன், நீ நேர்மையானவன், நீ குந்தியோட மூத்த மகன், நீ இந்த பக்கம் வந்துரு, நிக்காத, அந்த பக்கம் நிக்காத, நீ அழிந்து விடுவாய். கேட்கவே இல்லை. துரியோதனன் கேட்கல, கர்ணன் கேட்கல, ஒருத்தரும் கேட்கல. என்னாச்சு? கிருஷ்ணர் கருணை கொடுக்க தயாரா இருந்தாரு. கிருஷ்ணா வான் பண்ணார், ரெக்வஸ்ட் பண்ணார், நோ, கேட்கவே இல்லை. என்னாச்சு? அகங்காரம் கொண்டு அத்தனை பேர் அழிச்சு போனாங்க, பாண்டவரை தவிர. அதனால பகவானுடைய கருணையினால இந்த சம்சார சாகரங்கிற பிறப்பு இறப்பு கடலை ரொம்ப சுலபமா கடந்துடலாம். ஆனா பகவானுடைய கருணையை ஏற்றுக்கொள்ள நம்ம தயாரா இல்லாம வீண் அகங்காரம் கொண்டு இருந்தா நம்மளை யாராலும் காப்பாற்ற முடியாது. யத் அகங்காரம் ஆஸ்ரித்ய நயோத்ஸ்ய இதி மன்யசே மித்யைஷ விவசாயஸ்தே பிரகிருதிஸ்வாம் நியோக்ஷதி. நீ எனது வழிகாட்டுதன்படி போரிட வேண்டும், இல்லையென்றால் தவறாக வழிநடத்தப்படுவாய். உனது இயற்கையின்படி நீ போரில் ஈடுபட வேண்டியவனே. அடுத்தது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? ஆஸ் அ சத்திரியா, ஒரு சத்திரியனுடைய டியூட்டி, ஒரு சத்திரியனுடைய கடமை யுத்தம் செய்யணும். இப்ப நான் சொல்றேன் எனக்காக பண்ணு, நீ உனக்காக பண்ண வேண்டாம். இதுதான் கர்மயோகம், கிருஷ்ண உணர்வில் செயல். நீ செயல் பண்றதுக்கு மட்டுமே உனக்கு உரிமை இருக்கு, அனுபவிக்கணும்னு நினைக்காது. இது 3ஆம் அத்தியாயத்தில் சொன்னார், கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாசி. அர்ஜுனா, நீ செயல்படணும், ஆனா உரிமை கொண்டாடாத, பற்றுதல் கொள்ளாத. திரும்பி 9ஆம் அத்தியாயத்தில் சொல்றாரு, எனக்காக செயல்படும். எத் கரோசி அஜஸ்நாசி எத் ஜுகோசி ததாசியத் எத் தபஸ்யசி கவுந்தைய தத் குருசுமதர். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தவங்கள் எல்லாம் பண்றாயோ எனக்கு அர்ப்பணம் பண்ணு. இப்ப சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். சரி, இந்த யுத்தத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது, இந்த யுத்தத்துல எனக்கு இஷ்டம் கிடையாது, ஆனா கிருஷ்ணர் சொல்றார், அவருக்கு வேண்டி நான் செய்யறேன். இதுதான் கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செயலாற்றுவது. அப்படி பார்க்கும்போது அர்ஜுனன் இதை தவிர்க்க கூடாது. ஆரம்பத்திலே சொன்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு? இந்த யுத்தத்துல நான் ஈடுபட்டா எனக்கு அவமானம் வரும். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? இதை பண்ணலினால்தான் உனக்கு அவமானம். ஒரு சத்திரியன் நீ இந்த யுத்தம் தர்மத்துக்கு எதிரான யுத்தத்துல நீ செயல்படல, அதர்மத்தை நீ தட்டி கேட்கலன்னா, மக்கள் உன்னை கோழைன்னு சொல்லுவாங்க, மக்கள் உன்னை இகழ்ந்து உரைப்பாங்க, அதுதான் உனக்கு அவமானம். அப்போ கிருஷ்ணர் வழி காமிக்கிறார். கிருஷ்ணர் என்ன பண்றாரு? நான் சொல்றேன், நீ செய். இதுல மறு பேச்சுக்கே இடம் கிடையாது. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன சொல்றது அதான் தர்மம். பகவான் சொன்னதுக்கு அப்புறம் அது கவுண்டர் ஆர்குமெண்டே கிடையாதுங்க. அதுக்கு அங்க மறு பேச்சுக்கே இடம் இல்லை. அப்போ பகவானும் சரி, பகவானது பிரதிநிதிகள், ஆச்சாரியர்கள், குருமார்கள், அவங்க வழிகாட்டுதல் நம்ம பக்தி செய்யும் போது நம்ம சேஃபா இருக்கலாம். அது சரியா தப்பா தர்மமா ஒன்னும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. பகவானு தூய பக்தர்கள், அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே நமது நன்மைக்கு தான், நம்முடைய நன்மைக்காக தான். இது சரியா தப்பா தர்மமா ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, பகவானே சொல்றாரு. அப்போ பகவான் கைட் பண்ணும்போது, அல்லது பகவானது தூய பக்தர்கள் கைட் பண்ணும்போது நம்ம அப்படியே செய்யணும். அது நம்ம செய்யலைன்னு சொன்னா நம்ம தவறா வழிநடத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய போலி குருமார்கள், போலி சம்பிரதாயங்கள், போலி சாமியார்கள், போலி மத போதகர்கள், சினிமா நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிங்க, எக்கச்சக்கமான பேர் மக்களை தவறா வழிநடத்திட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவங்க பகவத்கீதை பின்பற்றுவதும் இல்லை, பக்தர்களை பின்பற்றுவதும் இல்லை. அப்ப யார் ஒருத்தர் பகவத்கீதையும் பகவத்கீதை படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பக்தர்கள், குருமார்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றவில்லையோ, அவங்க தவறா வழிநடத்தப்படுவாங்க, தவறான பாதையில போய் வாழ்க்கையை வீணாக்கிடுவாங்க. அதனால நம்ம இங்க கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணருடைய வழிகாட்டுதலை யுத்தம் செஞ்சு
பகவானை திருப்தி செஞ்சாரோ அதே போல பகவத்கீதை படி நாம் வாழ வேண்டும். பகவத்கீதையில பகவான் என்ன கேட்கிறாரு? நீங்க பக்தனா இருங்க, என் மேல அன்பு பண்ணுங்க, எனக்காக செயல் பண்ணுங்க. இதுதான் இதுதான் குருமார்களும் சொல்றாங்க. ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், பிரபுபாதர் எல்லாரும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? பகவானுடைய பக்தனா இருங்க, பகவானுக்கு சேவை பண்ணுங்க, அவருடைய சேவையில் ஈடுபடுங்க, பக்தி பாதை பின்பற்றுங்க. அப்போ குருமார்கள் சொல்றதும் ஆச்சாரியன்மார்கள் சொல்றதும் பகவான் சொல்றது வேற வேற இல்லை. அதனால அதை நாம் சிறைமேற்கொண்டு செய்யணும். பகவத்கீதையை சரியான பக்தருடைய வழிகாட்டுதல படிச்சா அர்ஜுனன் என்ன ஒரு நிலை அடைஞ்சாரோ அதை நாமளும் அடையலாம். அது இல்ல, நிறைய பேர் நம்மளை தவறா வழிநடத்துக்கு தயாரா இருக்காங்க. பகவத்கீதைக்கு தவறான விளக்கம் கற்பிச்சிருக்காங்க, பகவத்கீதை தவறா கற்பிக்கிறவங்களும் இருக்காங்க, அதை தவறான போலி ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. அவங்கனால திசை திருப்பப்பட்டு நம்ம தவறான பாதையில போயிடும். அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு குருமாரை தேர்ந்தெடுத்து அந்த குருமார்களுக்கு பணிவிடை செய்து அவங்ககிட்ட இருந்து கேட்கணும். இல்ல நம்மளை மிஸ்டைரக்ட் பண்றோம், நம்மளை தவறான பாதையில கொண்டு போயிடுவோம். கிருஷ்ணர்ட்ட இருந்து நம்மளை ரொம்ப தூரம் பிரிச்சிருவாங்க. ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தஸ்வேன கர்மனா கர்தும் நேச்சசி யன்மோகாத் கரிஷ்யஸ்ய சவோ அபிதத். மயக்கத்தின் காரணத்தால் எனது வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்பட நீ மறுக்கின்றாய். ஆனால் குந்தியின் மகனே, உனது சுபாவத்தினால் வற்புறுத்தப்பட்டு நீ அதன்படியே செயல்படுவாய். சோ 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, நம்ம இஷ்டப்படி நம்ம வாழலாம். இன்னொன்னு, பகவான் என்ன சொல்லியிருக்காரு, சாஸ்திரம் என்ன சொல்லுது. சாது, சாஸ்திரம், குரு. சாதுக்கள் என்ன சொல்றாங்க, சாஸ்திரம் என்ன சொல்லுது, குருமார்கள் என்ன சொல்றாங்க, அதன்படி வாழ்றது. அதன்படி நடக்கும்போது பகவத்கீதையில் இப்படி சொல்லியிருக்கு, பகவான் இப்படி பக்தி செய்ய சொல்றாரு, பிரபுபாதர் இப்படி சொல்லியிருக்காரு, குருமார்கள் இப்படி சொல்றாங்க, அந்த வழிகாட்டுதல பக்தி பண்ணா நம்மளுடைய லட்சியம், நம்ம கோல் தெளிவா இருக்கும், கிருஷ்ணாட்ட போயிடும். ஆனா இதை பின்பற்றாம அறியாமையில பகவத்கீதை பின்பற்றுவதில்லை, பக்தர்களை பின்பற்றுவதில்லை, குருவை ஏற்றுக்கொள்ளவில்லை, மனம் போன போக்கில் செயல்படும் போது அதற்கான ஏமாற்றத்தையும் அதற்கான துன்பத்தையும் அதற்கான பிரச்சனையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு, நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு. அதான் இங்க கிருஷ்ணங்க வான் பண்றது. சோ நீ அறியாமையினால உன் இஷ்டப்படி செயல்படும் நினைக்காத. உன் அறியாமையை போக்குவதற்காக நான் பகவத்கீதை கொடுத்திருக்கேன். ஆனா பகவத்கீதையை சரியான நபர்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி பக்தர்களின் வழிகாட்டுதல் செயல்படும் போது நம்ம சேஃபா இருக்கலாம். நம்ம பாதை தெளிவா இருக்கும், நம்ம இலக்கும் தெளிவா இருக்கும். நம்ம இலக்கு கிருஷ்ணா, பகவான் கிருஷ்ணரை அடையணும், அவரது தாமரை திருப்பாத்தை அடையணும். அதான் அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷ அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திரரூடானி மாயையா. ஓ அர்ஜுனா, பௌதீக சக்தியால் செய்யப்பட்ட எந்திரத்தால் அமர்ந்துள்ள எல்லா உயிர்வாழின் பயணங்களையும் அவரவர் இதயத்தில் வீட்டுள்ள முழுமுதற் கடவுளை வழிநடத்துகின்றார். ஈஸ்வர சர்வபூதானாம், பகவான் எல்லா ஜீவனுடைய இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு. எங்கெல்லாம் ஜீவாத்மா இருக்கோ, தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, மனுஷங்க, தேவர்கள், எல்லா ஜீவராசி இதயத்திலும் பகவான் பரமாத்மாவா இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானம் ஹிருதேஷி அர்ஜுன திஷ்டதி, நம் இதயத்துல அவர் பரமாத்மாவா இருக்கார். பிராமயன் சர்வபூதானி யந்தரூடானி மாயையா. இந்த உடம்பு ஒரு மெஷின், மாயை. இந்த பௌதிக சக்தி கொடுத்த ஒரு மெஷின் தான் இந்த யந்திரம், இந்த மாயை. இந்த மாயா உலகத்துல இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டு நம்ம பகவானை மறந்து பல்வேறு செயலில் ஈடுபடுறோம். பகவான் ஒரு சாட்சியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம இதயத்துல பரமாத்மாவை உட்கார்ந்துட்டு நம்முடைய செயலெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. எப்ப அந்த பரமாத்மா நோக்கி நம்ம திரும்புறோமோ அப்ப நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்து. இதுதான் பகவத்கீதையுடைய அட்டை படத்துல புரோபா வரைஞ்சிருப்பார். பகவத்கீதை உண்மையுருள் இருக்கு இல்லையா, பகவத்கீதை உண்மையுருள் புக்கை திறந்த உடனே அதுல முன்ன கலர் படங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு மரத்துல 2 பறவை உட்காந்துருக்கும். ஒரு பறவை அந்த மரத்துல பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கும். ஒரு பறவை என்ன பண்ணிட்டு இருக்கும், அந்த மரத்துல இருக்கிற பழங்களை எல்லாம் சாப்பிட்டு இருக்கும். இன்னொரு பறவை சாட்சியா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த உடல்ல ஜீவாத்மா இந்த உடல்ல இருக்கிற இன்ப துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், பரமாத்மா சாட்சியா இருக்க. எப்ப இந்த ஜீவாத்மா பரமாத்மா நோக்கி திரும்புறாரோ அப்போ எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். அதுதான் அடுத்த ஸ்லோகத்திலே பகவான் சொல்றார்.
தம்மேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பரம் சாந்திம் ஸ்தானம் பிராப்சசி சாஸ்வதம். தத் பிரசாதா, அவரது கருணையால, சாஸ்வதம், நிம்மதியான நிலையான ஒரு இடம். பாருங்க எவ்வளவு அழகா பகவான் சொல்றாரு. ஓ பரதவழி தோன்றலே, அவரிடம் முழுமையாக சண்டைவாயாக, அவரது கருணையால் தெய்வீக அமைதியும் உன்னதமான நித்தியமான இடத்தையும் நீ அடைவாய். இங்க கிருஷ்ணரே சொல்றார். பகவான் என்னது இங்க அவருங்கிறது பகவானை தான் குறிக்குது. இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு குருவா பேசிட்டு இருக்கார். இங்க இங்க என்ன சொல்லியிருக்கலாம்? கிருஷ்ணர் வந்து இங்க என்ன சொல்லலாம்? அர்ஜுனா என்னிடம் சரணடைவாயாக, எனது கருணையால, அப்படிதானே சொல்லணும். ஆனா இங்க என்ன சொல்றாரு? அவரிடம் சரண். அப்போ கிருஷ்ணர் வந்து கீதையின் ஆச்சாரியனா அர்ஜுனனுக்கு குருவா இருந்து சொல்றாரு, நீ பகவானை சரணடையணும். பகவானுடைய கருணையால, ஐ திங்க் கிருஷ்ணருடைய கருணையால, பகவானுடைய கருணையால, பகவானை சரணடைறது மூலமா ஒருத்தர் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அமைதியாவும் நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழலாம். இது 5ஆம் அத்தியாயத்தில் கன்க்ளூட் பண்ணிட்டார். போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்மா மாம் சாந்தி மிருச்சதி. இந்த அகிலத்துடைய உண்மையான எல்லா யாகம் தவம் இதோட உண்மையான அனுபவிப்பாளர் போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம், இந்த உலகத்தோட உண்மையான நலன் விரும்பி எல்லாரும் உற்ற நண்பன் பகவான் கிருஷ்ணர் தான் உண்மையான அனுபவிப்பாளர். அவர்தான் எல்லோருடைய நலன் விரும்பி, அவர்தான் எல்லா ஜீவனுக்கும் உற்ற நண்பன். இதை யாரு ஏத்துக்கிறாங்களோ, ஒத்துக்கிறாங்களோ, ஒப்புக்கொள்றாங்களோ, அவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நிம்மதியா அமைதியா ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கே உலக நாடுகள பிரச்சனை. உலக நாடுகளோட பிரச்சனை காரணமே நீயா நானா போட்டி பொறாமை பொய் அகங்காரம். ஒருத்தரும் பகவானை சரணடைய தயாரா இல்ல. இப்ப பகவானை சரணடையாதவங்க, கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளாதவங்க எப்படி நிம்மதியா வாழ முடியும்? யாரு கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்றாங்களோ, பகவானை உன்னதமான அனுபவிப்பாளரா ஏற்றுக்கொள்றாங்களோ, எல்லா ஜீவனுடைய உற்ற நண்பனா யார் பகவானை ஏத்துக்கிறாங்களோ, பகவான் கிருஷ்ணர் தான் எல்லோருடைய நலன் விரும்பி யார் ஏத்துக்கிறாங்களோ, அவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நிம்மதியான அமைதியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. வாழும்போது சந்தோஷமா இருப்பாங்க. இந்த உடலை விட்டாலும் பகவான்கிட்ட போயிடும். அதனால எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு கிருஷ்ண உணர்வு தான். அதை பிரபுபாது தெளிவா சொல்லிட்டார். அது பகவத்கீதையில பகவான்னு சொல்லிட்டார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறது மூலமா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்றலாம். இதி தே ஞானமாஜ்ஞாதம் குக்யாத் குக்யதரம் மயா விம்ருஷ்யேதத் ஆக்ஷேக்ஷேன யதேச்சசி ததா குரு. இவ்வாறு ரகசியமானதை காட்டிலும் மிகவும் ரகசியமான ஞானத்தை உனக்கு நான் விளக்கியுள்ளேன். இதனை முழுமையாக கவனமாக சிந்தித்து நீ செய்ய விரும்புவதை செய்வாய். பார்த்தீங்களா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எதா இச்சசி ததா குரு. பகவான் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்னார், என்னென்ன செய்யணும்னு சொன்னார், பக்தி தான் உயர்ந்ததுன்னு சொன்னார், அவர் தான் முழுமுத கடவுள் எல்லாம் சொல்லிட்டார். எல்லாம் சொல்லிட்டு அர்ஜுனுடைய சுதந்திரத்துல பகவான் தலையிட விரும்பல. உன் விருப்பம் போல செய். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அர்ஜுனா. நான் இது வரைக்கும் சொல்ல வேண்டியதெல்லாம் உனக்கு சொல்லிட்டேன். ஞானத்திலேயே மிகவும் பரம உன்னதமான ரகசியமான ஞானத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன். அது பக்தி. ஞானத்திலேயே மிக உயர்ந்தது, மிக உன்னதமானது, பரம ரகசியமானது பகவானுக்கு செய்யக்கூடிய தூய பக்தி. அந்த பக்தியை பத்தி நான் உனக்கு விலைக்கு சொல்லிட்டேன். இதெல்லாம் நீ கவனமா யோசிச்சு உன் விருப்பம் போல செய். அப்ப இதுல கன்க்ளூஷன் என்னன்னா, பகவான் வந்து எந்த ஜீவாத்மாவுடைய சுதந்திரத்திலே தலையிட விரும்புறது இல்லை. பகவான் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. நம்ம எவ்வளவு நேரம் உட்கார்ந்து பகவத்கீதையும் கேட்கலாம், டிவி சீரியலும் பார்க்கலாம். ரெண்டுமே இருக்கு. ஒண்ணு நம்முடைய பௌதிக புலன்ப விஷயம் இருக்கு, இன்னொன்னு ஆன்மீக விஷயம் இருக்கு. பகவான் ஒரு ஜீவனுடைய சுதந்திரத்துல தலையிட விரும்புறதே இல்லை. அவருக்கு இந்த ஜட உலகம், ஒரு ஜீவாத்மாவை இந்த ஜட உலகத்துல அனுப்பிச்சு அவன் எப்படிலாம் இருக்குன்னு விரும்புறானோ அதுக்கு எல்லா வசதியும் பகவான் பண்ணி கொடுக்கிறார். அவனுக்கு வந்து இந்த ஜட உலகத்துல கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதை விஞ்ஞானிகள், அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுக்கு
மாயா சக்தி என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பகவானுடைய பக்தர்கள் இங்க அவதாரம் பண்றாங்க, பகவான் இங்க அவதாரம் செய்யறாரு. அஹ், பக்தி தொண்டு இருக்கு, பகவத்கீதை இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதை பயன்படுத்திக்கலாம். சோ இந்த பக்கமா அந்த பக்கமா இதை முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு பகவான் நம்ம கையில் விட்டார். பகவான் சாஸ்திரம் கொடுத்திருக்காரு, ஆச்சாரியர் அனுப்பிச்சு வைக்கிறாரு, அவங்க முன்னுதாரணமா வாழ்ந்து காமிக்கிறாங்க, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரமும் செய்யறாங்க. எல்லா வசதியும் இங்க இருக்கு. இந்த பக்கம் வந்து பக்தர்கள் கூட சேர்ந்து சத்சங்கத்துல வந்து பக்தர்களோட சேர்ந்து பக்தி செஞ்சு பகவான்கிட்ட திரும்ப போலாம். இது ஒரு வாய்ப்பு. இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பௌதிக வாழ்க்கை தான் வேணும்னு மீண்டும் மீண்டும் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி சடரே செய்யணும், இந்த ஜட உலகத்துல கஷ்டப்படலாம். இந்த ரெண்டு சாய்ஸ், ஒண்ணு பகவானா இல்ல பௌதிகமா, ரெண்டுமே இருக்கு. இது வந்து கிருஷ்ணா சாய்ஸ் கொடுத்துட்டார். கிருஷ்ணா யாரையும் கம்பல் பண்றது இல்ல. இப்ப கிட்டத்தட்ட இங்க ஒரு 630 பேர் இருக்கு. இந்த 630 பேரை நம்ம கம்பல் பண்ண முடியாது. நீங்க தினமும் கிளாஸுக்கு வாங்க, நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, அப்படி கட்டாயப்படுத்தி நீங்க கட்டாயம் வந்துதான்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயம் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் இந்த சத்சங்கத்துல வந்தது, வர வர வாங்க, சத்சங்கத்துல கலந்துக்கங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க, ரெக்வஸ்டா பண்ணணும். கிருஷ்ணரே இதை தான் பண்றாரு. கிருஷ்ணர் கட்டாயப்படுத்தவே இல்லை. அர்ஜுனா, நான் உனக்கு பகவத்கீதை சொல்லிட்டு நீ சண்டை போல உன்னை உண்டியில நாக்கிடுவேன். நோ, ஹோல் பகவத்கீதை சொல்லிட்டு ஒரே ஒரு இடத்துல எச்சரிக்கை பண்ணாரு. அது முன்னாடி ஸ்லோகத்துல படிச்சோம் இல்லையா? மச்சிதா சர்வதுர்கானி மத் பிரசாதா தரிசசி அதசேத்து அகங்கார நோஷி நவினஷதி. அர்ஜுனா, இந்த ஜட உலகம் துன்பம் நிறைந்தது, என்னுடைய கருணையால் நீ கடந்துடலாம், அதை விட்டு அகங்காரம் கொண்டு இருந்தா உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதே மாதிரிதான் நமக்கு எச்சரிக்கிறார் பகவான். அர்ஜுனனுக்கு சொல்ற மாதிரி நம்மள எச்சரிக்கிறார், நமக்கு வான் பண்றாரு. கண்ணா, இங்க பாருங்க, நீங்க எல்லாம் இந்த ஜட உலகத்துல வந்துட்டீங்க, அறியாமையில் இருக்கீங்க. நான் வந்து பகவத்கீதை கொடுத்துருக்கேன், ஆச்சாரியன்மாரை கூட்டிட்டு வரேன், இப்படிதான் பக்தி பண்ணி என்கிட்ட வரணும்னு சொல்லி கொடுக்குறேன், இதெல்லாம் ஒழுங்கா பண்ணி என்கிட்ட வந்துடுங்க, இதுதான் உங்களுக்கு நல்லது. இத பண்ணாம இருந்தீங்க, அவ்வளவுதான், உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சாய்ஸ் கொடுத்துட்டார். ஏதா இச்சசி ததா குரு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், உன் விருப்பம் போல நீ பண்ணணும். அப்போ பகவானும் சரி, சாதுக்களும் சரி, சாஸ்திரமும் சரி, குருமார்களும் சரி நமக்கு வழி காமிக்கலாம், நம்மளை கொண்டு வர முயற்சி பண்ணலாம், நமக்கு உதவி செய்யலாம். ஆனா கட்டாயப்படுத்த முடியாது. நம்ம சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா அல்லது துஷ்பிரயோகம் செய்ய போறோமா? இந்த மனித வாழ்க்கையை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு பகவான்கிட்ட திரும்ப போலாமா, இல்ல துஷ்பிரயோகம் பண்ணி வீழ்ச்சி அடைஞ்சு மீண்டும் நாய் பூனையா பறக்கணுமாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ கிருஷ்ணா வந்து எந்த ஜீவனுடைய சுதந்திரத்திலையும் தலையிட விரும்புறது இல்லை. அதே சமயம் நம்ம மேல ரொம்ப கருணை உள்ளவரா இருக்கு. கிருஷ்ணர் வந்து நம்ம சுதந்திரத்துல தலையிட விரும்புறதே இல்லை. அதே சமயம் நம்ம மேல ரொம்ப கருணையோட இந்த பூமியில அவதரிக்கிறார். ராமச்சந்திரனாக, கிருஷ்ணனாக, பலராமனாக, சைதன்ய மகாபிரபு யுகம் தோறும் அவதரிக்கிறார். யுகம் தோறும் வந்து பக்தியை ஸ்தாபனம் பண்றார். யுகம் தோறும் தன் பக்தர்கள் அழைச்சிட்டு வர்றார். ஹனுமான், பிரகலாதன், ராமானுஜாச்சாரியர், மாத்வாஜ், எவ்வளவு பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள், ஆச்சாரியர்கள், பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், இதெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நமக்கு திரும்ப கிருஷ்ணாட்ட போகணும். அப்ப கிருஷ்ணர் வந்து சாய்ஸ் கொடுத்திருக்காரு. நம்முடைய தேர்வு வந்து பகவானா பௌதிகமா. இங்க ஒரு கால் அங்க ஒரு கால்ல வச்சுட்டு இருக்க முடியாது. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் டிசைட் பண்ணிடணும். நான் பௌதிக உலகத்துல இருந்தாலும் எப்படியாவது பகவான்கிட்ட திரும்ப போகணும். பிரபார் ஒரு அழகான வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தை சொல்லணும், பகவானுக்காக சேவை பண்ணணும், எதையுமே இழக்க தேவையில்லை. கிருஷ்ணர் தெளிவா சொல்லிட்டார் 8ஆம் அத்தியாயத்துல, தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தச்ச மையற்பித மனோபுத்தி மாமே வேசி அசம்சய. சந்தேகமே வேண்டாம் அர்ஜுனா, நீ எப்போதும் தஸ்மா சர்வேஷு காலி, எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் என்னையே நினைச்சுக்கிட்டு இரு. நீ என் பக்தனாரு என்னைய நினைச்சிட்டு இரு, உன் கடமையை செய். அது உன் கடமை எதுவானாலும் இருக்கலாம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு ஒரு செயின்டா இருக்கலாம், ஒரு சன்னியாசியா, whomever he may be, அவர் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா பகவானை நினைச்சுட்டு பகவானுக்காக செயல் பண்றாரு அப்படின்னா, தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனு மாமனுஸ்மரயுத்தச்ச, பகவானை நினைச்சுக்கொண்டு அவன் கடமையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு குடும்பஸ்தன் பகவான் நினைச்சுக்கொண்டு அவர் கடமையை செஞ்சுட்டு இருக்காருன்னா அவர் மனம்
புத்தி சிந்தனையெல்லாம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணா இந்த பிறவிலே அவர் பகவான்கிட்ட போயிடலாம், சந்தேகமே வேண்டாம். பிரபு, எனக்கு மனைவி இருக்காங்க, நான் என்ன செய்வேன்? மனைவிக்கு நல்லா நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆனா பற்றுதல கிருஷ்ணர் மேல வைங்க. பிரபு, எனக்கு கணவர் இருக்காரு, நான் என்ன பண்ணுவேன்? கணவருக்கு பணிவிடை செய்யுங்க, பற்றுதல கிருஷ்ணர் மேல வைங்க. பிள்ளைங்களை படிக்க வைங்க, அவங்க கிருஷ்ண பக்தியை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்க பெற்றோருக்கு சேவை பண்ணுங்க, பகவான் மேல பக்தி பண்ணுங்க. அப்போ பற்றுதல் பகவான் இடத்துல, கடமை செய்ய வேண்டும். கடமைக்காக கடமையை செய்து கொண்டு பற்றுதலை பகவான் மேல வைத்து விட்டால் ஒருவர் எந்த சூழ்நிலை இருந்தாலும் பகவான் திரும்ப போயிடும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.